இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இப்போ 2025 ஆண்டில் மிகவும் முக்கியமான மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் மார்ச்சுடைய 29ஆம் தேதி ஒரு அதி முக்கியமான நாளாக வருது. இந்த மார்ச் 29ஆம் தேதி என்ன முக்கியமான நாள்னா சனிக்கிழமை அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் 15ஆம் தேதி வருது. ஆக்சுவலி இந்த அமாவாசை பங்குனியில் வரக்கூடிய சனி அமாவாசை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் சனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பங்குனியில் வருவது ரொம்ப விசேஷம். மற்ற மாதங்களில் அமாவாசை வருவது சாதாரணமாக இருக்கும். ஆனால் பங்குனியில் வரக்கூடிய அமாவாசை பயங்கரமானது. அதுவும் சனிக்கிழமை வரும்போது அது ரொம்பவே பயங்கரமானது. இந்த சனி அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக சேர்க்கையினால் தலையெழுத்து மாறும். அப்படி தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த டைம் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகள் என்ன சேரும், ஏது சேரும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக ரீதியான பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த சனி அமாவாசை அன்னைக்கு மீன ராசியில் சனி பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, சூரிய கிரகணம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த சனிக்கிழமை ரொம்ப ஆபத்தானதாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க பலன் என்னங்கிறத பார்க்கலாம். எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசை ஒரு பயங்கரமானதாக இருக்க போகுது. பங்குனி சனி அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. மேலும் ஜென்ம ராசியில் கேது இருக்கிறாரு. ஜென்ம ராசியில் கேது சப்தமஸ்தானத்தில் நீச்சம். இந்த மாதிரி இருக்கிறதுனால எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸோ தயவு செய்து எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் குறைத்துக்கொள்ளணும். எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் குறைத்துக்கிட்டாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளங்கள் தீரும். ஸோ எதிர்மறையான சிந்தனைகள் குறைத்துக்குங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாவற்றிலுமே தடை தாமதங்கள் ஏற்படும். அதனால் எல்லாவற்றிலுமே கவனமாக செயல்படணும். பொருளாதாரத்தில் ஒரு விதமான பற்றாக்குறையும் புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம். கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். அதனால் இந்த சனி அமாவாசையில் எதை செய்கிறதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யணும். எதையுமே திட்டமிட்டு செல்ல இயலவில்லையே என்று கூட சில சமயம் சூழ்நிலை இருக்குது. திடீரென மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. அதுதான் உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த எச்சரிக்கையோடு தொடர்ந்து இப்போ கிரக சேர்க்கையினால் என்னென்னலாம் நடக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீனத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது. இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சனி அமாவாசை தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று வகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் புதன். அவர் வலிமை இழப்பதால் தொழில் வளர்ச்சியில் இடையூறு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்க செய்யப்படக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் வரலாம். மேல் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க. உடல்நிலையில் கூட சிறு சிறு தொல்லைகள் கொண்டே இருக்கும். உற்சாகம் குறையும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செல்ல இயலாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த கிரக சேர்க்கை என்னென்னா கும்ப புதன் சஞ்சாரம். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இதனால் என்ன தாக்கங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
இந்த சனி அமாவாசையில் புதன் வகர இயக்கத்தில் கும்பராசிக்கு வராரு. இந்த காலம் உங்களுக்கு இனிய காலமாக அமையும். தடைப்பட்ட காரியம் இனி தானாகவே நடைபெறும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்தணும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றம் ஏற்படலாம். ஆகார கட்டுப்பாட்டின் மூலம் ஆரோக்கியம் சீராகும். வங்கி கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் உருவாகும். புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்த உங்களுக்கு அது கைகூடும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது கும்ப புதன் சஞ்சாரத்தினால உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் இருக்கிறதுனால இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த சனி அமாவாசை முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்வார். ஆக்சுவலி அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை தான். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு தனாபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் விளங்குவர் சுக்கிரன். அவர் வக்ரம் பெறதுனால தனவரவில் தடைகள் ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த மாதிரியெல்லாம் செய்ய வேண்டாம். ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பண பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கு சூழ்நிலை அமையும். இந்த சூழ்நிலையெல்லாம் சமாளித்து நீங்கள் செயல்படணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் பெறுறதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த கிரக சேர்க்கையினால் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுற, நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி சனி அமாவாசைக்கு பிறகு பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்வார் செவ்வாய். அங்கு நீச்சமும் பெறாரு. அதுவும் உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மை தான். கெட்டவன் கேட்டிலும் கேடு கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல காரியங்கள் பல நடைபெறும். குறிப்பாக இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனையாகலோ இல்லத்தில் ஒற்றுமையானது நிலவோ, பஞ்சாயத்துக்கள் சாதகமாக இருக்கோ, உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் பொருளும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வீடு தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு அற்புதமாக இருக்க போகுது. ஸோ உங்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி அமாவாசை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ இந்த அமாவாசையில் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன். இந்த பங்குனி அமாவாசையில் பித்ரு சாபம் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யணும். அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து திருமணமாகாத பெண்களும் திருமணம் ஆகாத ஆண்களும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா முன்னோர்கள் ஆசையோடு பல தடைகள் உங்களுக்கு ஆகலும். உடனே உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இதுதான் அமாவாசையில் உங்களுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அமாவாசை திதி மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய ஒரு நாள். இந்த தினம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும். அந்த பசியை போக்க கருப்பு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணை செய்ய வேண்டும். அதிலும் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று விரதம் இருந்தால் பித்ரு சாபம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நீங்கும். இந்த டைம் பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமை அன்று வருது. அதனால் இந்த சனி அமாவாசை சைத்திர அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த சைத்திர அமாவாசையில் பித்ரு சாபம் நீங்கள் முன்னோர் தர்ப்பணம்லாம் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அன்னதானம் செய்தாலும் நல்லது. இது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பங்குனி அமாவாசையில் பித்ருக்களை வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இது ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் இதே போல் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.